ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களோட வாழ்க விவசாயம் தோழி தீபா பேசுகிறேங்க. ரொம்பவே வெயில் அடிக்குதுங்க. அதனால் மாடுகளை ஒன்றா பிடிச்சி போயிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து மாடுகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு இருக்காருங்க. அப்போல்லாம் சொல்லுவாங்கங்க, சரியாக படிக்கலைன்னா நீ மாடு தான் மேய்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை, மற்ற சூழ்நிலைலாம் பார்க்குறப்ப நீ படித்தாலும் மாடு தான் மேய்க்கணும் அப்படிங்கிற காலகட்டத்துக்குலாம் வந்துச்சான். அதனால் மாடு மேய்க்கலாம் இப்போலாம் கேவலப்படுறதே இல்லைங்க. ஒரு கம்பெனியில் போயிட்டு நம்ம அடிமையாக இருக்கிறத விட இந்த மாதிரி மாடுகள் மேய்ச்சிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. தொடக்கத்தில் விவசாயத்தில் வந்தப்போலாம் எனக்கு ரொம்ப ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஹஸ்பண்டுக்கு எனக்கும். இந்த வெயில், மற்ற இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து விவசாயத்தில் வந்து கை கொடுக்கறது இல்லைல்ல. அப்போதெல்லாம் ரொம்ப வாக்குவாதம் நிகழும். அதுக்கப்புறம் எதுவும் கடந்து போகாது, எல்லாம் பழகி போகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பழகிட்டு இப்போ விவசாயத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.